ஏமா அந்த காரை பார்த்துட்டு கத்திக்கிட்டே போறியா? அவரை தெரியுமா? நான் சுசீலாவோட அம்மாங்க. உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? யாருமா அந்த போலீஸ் ஆபீசர்? இப்ப கார்ல போனாருல்ல, அவர்தான் என் மருமக கௌசிக். ஐயா, என்ன கூட்டிட்டு போவீங்களா ஐயா? வண்டியிலே. சுசீலா, அம்மா நீ எப்படிமா இங்க? உன்னை பார்க்கணும்னு வந்தேன். விரட்டுற மாதிரி பேசுற. நீ கார்ல குழந்தைங்களோட ஏறி போகும்போது நான் பின்னாலேயே ஓடி வந்தேன். சுசீலா சுசீலான்னு கத்துனேன். அந்த சமயத்துல ஐயா தான் வந்து என்னை விசாரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஏமா, நான் கேட்கும் போது உன் அப்பா அம்மா உயிரோட இல்லைன்னு சொன்னேன். இவங்க எப்படி வந்தாங்க? எதுக்குடி அம்மா இல்லைன்னு சொன்ன? சூழ்நிலைமா, வேற வழி தெரியல. எப்படியோ உனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருச்சு. அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, அவர் உன்னை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அது என்னடி, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அம்மா அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏண்டி, என் பேரனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. அவனை கொஞ்சம் போல இருக்கு. வாடி. ஐயோ அம்மா இருமா. என்னடி? நான் இந்த வீட்டுல டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவர் சம்சாரத்தை கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கேன். நான் யாருங்கிற விஷயம் அவரு சம்சாரத்துக்கு இன்னும் தெரியாதுமா. என்னடி சொல்ற? எனக்கும் அவருக்கும் இருக்கிற சம்பந்தம் அவங்களுக்கு தெரியாதுமா. அடி பாவி, நீங்க நல்லா வாழறேன்னு நினைச்சுக்கிட்டு வந்தனே, இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டு வாழா வெட்டி நிக்கிறியே. அம்மா எங்கம்மா போற? இரு, நான் கேட்டுட்டு தான் போவேன். என்னல ஒண்ணு பார்த்துட்டு தான் போவேன். வேண்டாம், நான் கேட்பேன்டி. அட பாவி, நீ இங்கதான் இருக்கியா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை கொடுப்பேன்னு நினைச்சா அவளை இப்படி கெடுத்து கையில குழந்தைய கொடுத்துட்டு உன் வீட்டுல வேலைக்காரியா வச்சிருக்கிறியே. நல்லா இருப்பீங்க. நான் உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விட மாட்டேன் சுஷீலா. உன்னை விட மாட்டேன்டா. நான் உன்னை விட மாட்டேன். நீ நல்லா இருக்க மாட்டேன். இருடி, நான் கேட்டு தாண்டி வருவேன். ஏன் நீ பேச விட மாட்டேங்கிற? மாப்ள, என்ன போயிட்டாங்களேன்னு பாக்குறியா? கூட்டிட்டு வந்ததே நான் தான். சுஷீலாவோட அம்மா தானே? அதான் உனக்கு மாமியா.
நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கா? பொண்ணை பெத்த எனக்கும் அப்படித்தானே இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், சார் கேஷுவாலிட்டி எந்த பக்கம்? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்து, இந்து, மாமா என்னது அது கையில? ஒன்றும் இல்லை, கையிலலாம் ஒன்றும் இல்லை, ஃபீவர். அதான் டாக்டர் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஃபீவரா? ஆமாம். கையில காசு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா நீங்க 2வது ரூமுக்கு போங்க, அங்க சிஸ்டர் இருப்பாங்க, போய் பாருங்க. சரி, அப்புறம் பார்க்கலாம் மாமா. சிஸ்டர், சொல்லுங்க சார். இப்போ இங்க உட்காந்து இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பயப்படுற அளவுக்கு எந்த காய்ச்சலும் இல்ல? காய்ச்சலாம் ஒன்றும் இல்லை சார். அந்த அம்மாவோட புருஷன் அவங்களுக்கு சூடு வச்சு. யாரு? ஏண்டா கத்துற? உன் வீட்டு புள்ளைய வெளில வர சொல்லு. எதுக்கு? அவனை வெட்டி துண்டு துண்டா போடுறதுக்காக தான். ஆமா, நீ அவனை வெட்டி துண்டு துண்டா போடுற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? ஆம்பளை மேல கைய நீட்ன கையை வெட்டிடுவேன். கூப்பிட அவனை வெளில. ஏய், அவன் வீட்ல வெளியே போயிருக்கான். பைக் நிக்குது, வீட்ல இல்லன்னு பொய்யா சொல்ற? மரியாதை அவனை வெளில வர சொல்லு. ஐயோ டேய், எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்கடா, கத்தாத, அசிங்கமா இருக்கு. எங்க வீட்டு பொண்ணுக்கு சூடு வச்சீங்களே, அப்ப இந்த அசிங்கலாம் எங்க போச்சு? அது புருஷன் பொண்டாட்டி விஷயம், அதுல நீ தலையிடாத, போ வெளியே. டேய், நான் யாருங்கிறது இப்ப காட்டுறேன். டேய் தீனா, ஒரு அப்பனுக்கு போறதவனா இருந்தா வெளில வர. டேய், ஏண்டா பொண்டாட்டிக்கு சூடு வைக்கிற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? எம்எல்ஏ கை வைக்கிற இரவு என்னடா என்ன பண்ணுவ? டேய் டேய் டேய், வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளுடா. தீனா, சொல்றத கேளுடா, வேண்டாம். சாவர்ச தண்டை உனக்கு. எம்எல்ஏ கை வைப்பா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன். விடுடா, விடுடா என் பிள்ளைய. டேய், விடுறல்ல, விடுடா என் பிள்ளைய, விடு. டேய் தீனா, டேய் எங்க வீட்டு பொண்ணு சூடு வச்சல? விடுடா என் பிள்ளைய, விடுறல்ல. யாராவது வந்து காப்பாத்துங்களே, தேவ மேல கை வைக்கிற. யாராவது வாங்களே, பிள்ளைய காப்பாத்துங்களே, சீக்கிரம் வாங்க. யாராவது என் பிள்ளைய காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. என் பிள்ளைய கொன்றானே. ஐயோ, சீக்கிரங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. எப்படி போட்டு அடிக்கிறான்? டேய் தீனா, கண்ணடா, பொண்டாட்டி கையில சூடு வைக்கிறா இவனெல்லாம் உயிரோட வைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன நடந்துச்சே தெரியல. என் பொண்ணு அடிச்சா உனக்கு என்ன துடிக்குது? என்ன அடிச்சு போட்டு ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க நினைக்கிறீங்களா? யார பத்தி என்ன பேசுற? வாடா, என்ன பண்ணுவ?
டேய், மறுபடியும் இந்த மேல கையை வச்ச வெட்டிட வேண்டாம். இவங்களா இருக்கிறதால நீ தப்பிச்சு இல்லாட்டி கொன்றுப்பேன்டா உன்னை. என்னைக்குனாலும் உன் சாவு என் கையில தான்டா. விடுங்க நான் போறேன். முடிஞ்சதை பாத்துக்கிட்ட பாப்போம்டா. வெளில வராம போயிடுவேன். ஒண்ணும் பண்ண முடியாது. போ கிளம்பு. விடுமா, அவனா நானும் பாத்துல. மாமா டேய் என்ன மாமான்னு கூப்பிட உனக்கு எப்படா மனசு வருது? ஒரு நல்லவன், ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் என் பொண்ணை கட்டினவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேனா? அந்த கிட்னி கேஸ்ல என்னைக்கு நீ மாஸ்டராமணியோட சேர்ந்து ரேகாவோட டீல் பேசினியோ அன்னைக்கு உன் மேல இருக்கிற மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் நாசமா போச்சுடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. சரி, தொழில அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்துக்கிட்டேன். ஆனா ரேகாவை ஒரு காலத்துல காதலிக்கிற மாதிரி நடிச்சு கைவிட்டேன்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப நொந்து போயிட்டேன்டா. எல்லாத்துக்கும் மேல சுசிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ கையில குழந்தைய கொடுத்துட்டு கம்பி நீட்டின பாரு, நான் மொத்தமா நொடிஞ்சு போயிட்டேன்டா. பாவி, நொடிஞ்சு போயிட்டேன்டா. இத பாருடா, நான் என் வாழ்க்கையில நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ சில தப்பு பண்ணிருக்கலாம்டா. ஆனா நான் யாருக்குமே பாவம் பண்ணது இல்லடா. அந்த தைரியத்தில் இருந்தேன். இப்ப அந்த தைரியமும் நாசமா போச்சு. அது மட்டுமா, நீ நல்லவன் சொல்லிடா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். இப்ப அந்த பாவத்தையும் ஏத்துக்கிட்டேன். தலைகுனியே வச்சுட்டடா பாவி. ப்ளீஸ், ரேகாக்கும் சுஷிலாக்கும் நான் துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா மாமா, பிரியாவுக்கு நான் ஏதாவது துரோகம் செஞ்சிருக்கேனா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பெண்கள் வந்துட்டு போவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்படி நடந்துக்கலையே. நான் மனசறிஞ்சு பிரியாவுக்கு எந்த துரோகமும் பண்ணல. அதான் உண்மை. துரோகம் பண்ணலையா? ரெண்டு பொண்ணுங்களை ஏமாத்தி அதையும் மறைச்சு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அதுக்கு பேரு துரோகம் இல்லையா? துரோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உண்மையா பிரியாவை நேசிச்சேன். அதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. என்ன, உன்னை நீயே நியாயப்படுத்திக்கிறியா? நான் என்ன நியாயப்படுத்திக்க பார்க்கல. ரேகாவையும் சுஷிலாவையும் நான் சந்திச்சப்போ மாமா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாங்கள் பழகினது வாஸ்தவம் தான், சந்தர்ப்பம் அப்படி. ஆனால் சூழ்நிலை எங்களை பிரிய வச்சிருச்சு. அப்படியா? உன்னை பத்தின விஷயம் பிரியாவுக்கு தெரிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சூழ்நிலை என்ன பண்ணுதோ பார்ப்போம். யோ நிறுத்தியா? சார் சார் நிறுத்து நிறுத்து வரும் சார். சார் ஏய் ஒண்ணு இல்ல அப்படியா? வண்டி ஓர கட்டியா? வரும் சார். ஓர கட்டு. சார் இல்ல சார் சார் சாவி கொடுங்க சார். சார் வாயா. சாரி, சொல்லுங்க. சரி. சார் நேர் பாக்குற போ. ஓகே. மேடம் இல்ல மேடம், இந்த இங்க வா. எங்க அவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன் மேடம். முக்கியமான வேலை இருந்தா நோ என்ட்ரி போர்டுலாம் பாக்குறது இல்லையா? உண்மையில நான் பார்க்கல மேடம், சாரி மேடம். பார்க்காம வந்துட்டீங்க. நோ என்ட்ரி போர்டு பார்க்க மாட்டீங்க, ரோட்ல போறவங்க வரவங்கள பார்க்க மாட்டீங்க, போறவங்க மேல ஏத்துருவீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ படிச்சிருக்கேன் மேடம். எம்ஏ படிச்ச அழகா இது. வண்டி டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க.
மேடம் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மேடம். கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துக்கங்க. மேடம் இல்லை மேடம் இந்த Details எல்லாம் note பண்ணுங்க. வா என்ன பேப்பர் இருக்கா இல்லையா? மேடம் இவர்கிட்ட எந்த பர்டிகுலர்ஸும் இல்லை, வண்டியில் நம்பர் பிளேட்டும் இல்லை. கேட்டால் அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படிங்கிறாரு. யார தெரியும்? யார தெரியும்னு கேட்டேன். அப்பா இன்ஸ்பெக்டர் மேடம். அப்பா இன்ஸ்பெக்டரா இருந்தா நோ என்ட்ரில தான் போவீங்க, நம்பர் பிளேட் இல்லாம வண்டி ஓட்டுவீங்க. எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? திருநெல்வேலி மேடம். சரி, இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கோர்ட்ல வந்து அப்புறம் வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. மேடம் இந்த ஏரியா வெட்டச்சீரோட எனக்கு தெரியும் மேடம். வட்டத்துக்கிட்டையும் பேச வேண்டாம், சதுரத்துக்கிட்டையும் பேச வேண்டாம். நாங்க பிடிங்க. கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டு ஃபோனையும் பைக்கையும் ரெண்டையும் எடுத்துட்டு போலாம். ஓகே மேடம், வாயா. போங்க. யோ வண்டி நிறுத்தியா? வண்டி ஓரம் கட்டியா? போயா. எதுக்கு எதிர் ரோட்ல வந்த? நோ என்ட்ரி போட்டிருக்குல்ல, இந்த பக்கம் எதுக்கே வந்த? வந்துட்டேன்ல சார், நான் போயிடுறேன். என்னையா தெனாவட்டா பதில் சொல்ற? வண்டி விட்டு கீழே இறங்கு, மேடம் போய் சொல்லு. ஆஹா, தள்ளுங்க சார், நான் முதல்ல வண்டி எடுக்கிறேன். இறங்கியா கீழே? இறங்கலாம் முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க. இறங்கியா? வர முடியாது சார். என்ன இறங்குறேன்ல. இங்க பிரச்சனை? நோ என்ட்ரில ஏன் வந்தேன்னு கேட்டா அப்படிதான் வருவேங்கிறாரு மேடம். என்னையா இறங்கு கீழே. வண்டிக்குள்ளே யார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யார் வண்டிக்குள்ள இருந்தானே? யார் இருக்காங்க வண்டியில? ஆ? பலம் உடைத்திடும் பகை வரை